வாட் ஆர் தி மிஸ்டேக்ஸ் அண்ட் வை வி ஆர் சூசிங் திஸ் பிஸ்னஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே வந்திருக்க நியூ பீப்புள் எல்லாருக்கும் ஹோப்ஃபுல்லி நான் எல்லா மீட்டிங்லையும் கேட்குறது தான், இதுதான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக இருக்காது லைஃப்பில். வி ஹவ் ட்ரைட் சம்திங், வி ஹவ் லாஸ் சம் மணி, ஆர் வி ஹவ் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு திடீர்னு குவிட் பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். அப்போ வாட் இஸ் தி பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸை எப்படி சூஸ் பண்ணுறது? அப்போ ரீடிஃபைனிங் தி பிஸ்னஸ், எ நியூ பர்ஸ்பெக்டிவ் ஆன் ஐடென்டிஃபைங் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு வந்து ரைட் பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறது என்ன? வாட் இஸ் ரைட் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னீங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே யாருமே வந்து எதையுமே இன்டென்ஷனோட பண்ணல. அப்போ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அவரு நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு, அவரும் லூஸ் பண்ணுறாரு, நீங்களும் லூஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கடந்து போனோம், அதை நெக்ஸ்ட்டுக்கு போனோம், அடுத்ததுக்கு போனோம். யாராவது ஒரே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் சார் நான் அப்படின்னா 100ல் எத்தனை பேர் இருப்போம்? பொண்ணை பார்த்துனே தானே இருந்தோம். அதுவும் இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கு. அதே மாதிரி தான் பிஸ்னஸும். யூ ஹாவ் டு, அவங்க சார் அவர் நான் என்னை கருப்புன்ட்டாங்க சார், என்னை மீசை சரியில்லைன்ட்டாங்க சார், எனக்கு சேலரி பத்தலைட்டாங்க சார், நீங்கள் போய் அதுக்காக உட்காந்துக்க போகிறீங்களா? இல்லை. யூ நோ தட் யூ ஆர் கோயிங் டு கெட் மேரீடு. உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுதுன்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. லைக் தட் வி ஹாவ் டு அடுத்தது போனோம். அப்போ எப்படி, ஹவு டு யூ ரெகக்னைஸ் த ரைட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த ரைட் கம்பெனி டு ஜாயின்? இதுதான் இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டின். என்கிட்டயும் நிறைய பேர் கேட்குறாங்க, நானும் இப்போ தான் சொல்கிறேன். ஆனால் எனக்கும் இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். எல்லாருக்கும் $1 மில்லியன் கொஸ்டின் தான் இது. எப்படி ஒரு நல்ல கம்பெனியை, ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு புதுசாக வந்திருக்கவங்களுக்கும் இது இன்னைக்கு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ வி வாண்ட் டு கிளியர் தட். என்ன சேலஞ்ச் இருக்கு அப்போ நமக்கு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிக்கிறதுல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், மோஸ்ட் பீப்புள் ஸ்ட்ரகிள் பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் டு லுக் ஃபார். எதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. த ட்ரூத் சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சூசிங் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி பில்ட் ஆன் தி ரைட் ஃபவுண்டேஷன். நான் சொல்கிறேன் பாருங்களேன், நான் வந்து என்னைக்கு நோ சொல்ல கற்றுக்கணும்னா அன்னிலேருந்து நான் வளர ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸில் நோ சொல்ல கற்றுக்கினேன். எப்படி நோ சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா, அனலைஸ் பண்ண எல்லாம் பார்த்தேன். இல்லை சார், this is நாட் மைண்ட், சம்திங் இஸ் ஃபிஷி, ஐ ஆம் நாட் ஃபார் தட், நோ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு இன்றைக்கி கூட என் வாட்ஸ்அப்பில் 5 பிஸ்னஸுக்கு இன்றைக்கி எனக்கு பிடிஎஃப் பாருங்கள் சார், ஜஸ்ட் லுக் இன் டு திஸ் சார், அட்வைஸ் பண்ணுங்கள் சார், என்ன க்யூராசிட்டி அப்ரோச் அது இதுன்னு வராங்க. நானும் முதல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆஹா, ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டுன்றது முதல்ல தெரியல. எல்லாமே அப்படியே ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி தான், அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். அப்புறம் பழக்கம் போக போக ஐ ஸ்டார்ட் சேயிங் நோ. ஏன்னா நவ் ஐ நோ வாட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார். எனக்கு என்னன்றது தெரியுது. ஐ நோ வாட் ஐ ஆம் லுக்கிங் ஃபார். இது வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும்போது தான் நமக்கு வரும். அது வரைக்கும், முன்னாடி வரைக்கும், பட் இன் ரியாலிட்டி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஜாயின் ஃபார் தி ராங் ரீசன்ஸ். என்னென்ன ராங் ரீசன்ஸ்னா, கம்பல்சரி ஜாயின். யாரோ ஒருத்தர் உங்களை கம்பல் பண்ணுவாங்க, எப்போ அவன் வீட்டை விட்டு இருந்து போனான்னா சரின்ட்டு ஒரு $100 விருப்பம் இருக்கோ இல்லையோ எடுத்து என்ட்ரியை போட்டு அனுப்புறது. எமோஷ்னல் ஜாயின், அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், நாட் லாஜிக்கலி. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னோடனே சரி ஏதோ ஒன்று நம்ம பயங்கரமாக ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி லாஜிக்கலாக திங்க் பண்ணாமல் எக்ஸைட்மெண்ட்டில். முதல்ல நானும் ஐ டிட் தி சேம் மிஸ்டேக். பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பேன். அதை அப்படிலாம் ஜாயின் பண்ணி உழுந்து எழுந்து எல்லாம் பண்ணோம். ஆப்ளிகேஷனல் ஜாயின் டு சாட்டிஸ்ஃபை ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ். ஒரு ஐடி போட்டு என்கிட்ட டீல் பேசுவாங்க, சார் நாங்கள் உங்கள் பிஸ்னஸ் உள்ள வரோம் சார், நீங்கள் இதில் ஒரு ஐடி போடுங்க, அதில் ஒரு ஐடி போடுங்க சார்னு. என் அனுபவத்தில் அந்த மாதிரி சொல்லி யார் வந்தாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல, இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. ஃப்ரீ ஐடி யார் யாருக்கெல்லாம் போட்டாங்களோ அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணல. ஏன்னா அது அவர் பணம் கிடையாது. தீஸ் ஆர் தி மிஸ்டேக்ஸ் வி ஆர் டூயிங். இல்லை, ஃப்ரீ ஐடி போட்டு கொடுக்கறது, நான் டீம், நீங்கள் உட்காந்துனே நான் டீம் டெவலப் பண்ணி தரேன்றது
nothing will happen. You will make him lazy and problem ஆகிடும். ஸோ இதான் நம்ம பண்ணக்கூடிய தவறு. Many fail not because the business is bad, but because the decision process was wrong. அப்போ என்னென்ன செக் பண்ணணும்? கம்பெனி, ப்ராடக்ட், இன்கம் பிளான், டீம் சப்போர்ட். கம்பெனி credibility, ஸ்டெபிலிட்டி, லீகாலிட்டி, இது நான் 3 பாயிண்ட் செக் பண்ணி ஆகணும். ப்ராடக்ட் வேல்யூபிள் அண்ட் யூஸ்ஃபுல், யார் யாருக்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் பயன்படும், எல்லாருக்கும் தேவையா, நம்பர் சர்க்கிளில் இருக்க என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கம்யூனிட்டியில் இருக்க பீப்புளுக்கு இது தேவையா. ஃபேர் ஃபார் இன்வெஸ்டர் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ், இன்கம் பிளான் வந்து இன்வெஸ்டருக்கும் நல்லா இருக்கணும், கம்பெனிக்கும் நல்லா இருக்கணும், கம்பெனியும் லாபம் சம்பாதிக்கணும், ப்ரொமோட் பண்ணுறவரும் நல்லா சம்பாதிக்கணும், நம்மளும் சம்பாதிக்கணும். அப்போ இது பெரிய டீம் சப்போர்ட், கைடன்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் ஃபார் க்ரோத். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஓவர் இட் மே பி ப்ளீஸ் கம். ஏன்னா எனக்கு என்னென்னா, நான் ஜெயிக்கிறதுன்றது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. இனிமேல் நான் ஒண்டி ஜெயிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அட்லீஸ்ட் ஐ ஹாவ் டு கிரியேட் சம் ஃபியூ விஐபி 5 பை மை ட்ரைனிங். ஒரு மோட்டிவேஷன் பண்ணி ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு 100 பேரை இந்த ப்ராஜெக்டில் ஒரு விஐபி 5 ஓவர் இட் மே பி என் டீம் தான், அதெல்லாம் எனக்கு என்றைக்குமே கிடையாது. அப்படி பார்த்தா இன்றைக்கி பாதி டீம் என் டீமாக தான் இருந்திருக்கணும். ஐ நெவர் மைண்ட் தட். அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். கமலஹாசனும் சிவாஜி கணேசனும் பேசின்னு இருக்கும்போது, சிவாஜி கணேசன் வந்து எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணி, எஸ்பிபி எடுத்துக்கங்களேன் உதாரணமாக, எஸ்பிபி எடுத்துப்போம், ஏ குட் ஹியூமன் பீயிங், எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுவார், எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணுவார், எல்லாரையும் எடிஃபை பண்ணுவார், எல்லாரையும் விஷ் பண்ணுவார். ஏன்? அவர்கிட்ட ஸ்கேர்சிட்டி கிடையாது. அவருக்கு தெரியும் அவருடைய அபண்டன்ஸ். ஐ ஆம் அபண்டன்ட்லி பிளஸ்டு, ஐ ஆம் அபண்டன்ட்லி டேலண்ட்டு அப்படின்றதால யார் யாரெல்லாம் வந்து ஐயோ எனக்கு இது போச்சுன்னா வராது, அது போச்சுன்னா வராதுன்னு இருக்கிறவங்க தான் ஐயோ என் டீமுக்கு ஒண்டி இருக்கணும், நான் ஒண்டி பண்ணணும், ஏன் விட்டா போயிடுவாங்களோ. டோன்ட் மைண்ட், பி abundant, the universe will give 10x for you. நீங்கள் ஒரு லீடரை உருவாக்கிங்கன்னா உங்களுக்கு 10 லீடர் யூனிவர்ஸ் வில் கிவ் 10x. ஸோ யூ ஹாவ் டு பி லைக் தட். அப்போ டீம் சப்போர்ட் ஃபைன். Why now? The global trend. What is the global trend இன்னைக்கு? Artificial intelligence in trading financial product. அதான் இன்னைக்கு global trend. அப்போ AI is transforming finance, trading, risk control, asset management. multi-trillion-dollar companies, Nvidia, Microsoft, Apple, Google, இவங்கெல்லாம் ஏஐயில் பெரிய லெவலில் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் வேர்ல்டு வைட் ஆர் மூவிங் இன்டு ஏஐ அண்ட் ஃபினான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாரும் ஏஐ பேஸ்டு ஃபினான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குள்ளே ஜம்ப் பண்ணியிருக்காங்க. த டைமிங் இஸ் நவ் தோஸ் ஹூ ஆக்ட் ஏர்லி பெனிஃபிட் த மோஸ்ட். என்னென்ன மாதிரி ஏஐ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் பாக்லிங். நானே இப்போ ஒரு 4 ஐடியா வச்சுருக்கேன். ஏஐ பேஸ்டு டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ், இன்கம் பண்ணுறது, போகிறது, வர்றது எல்லாமே. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தட் இஸ் ஆல் அபண்டண்ட்டாக இருக்குது இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அப்போ நம்ம கம்பெனி 9M AI இதில் என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் சி தி கம்பெனி கிரெடிபிலிட்டி, ரீடிஃபைனிங் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாதால் தான் சார் நம்ம சம்பாதிக்கல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எல்லாரும் மீடியா பீப்புளாக இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் 1 லட்ச ரூபா வந்தால் போதும், 50,000 ரூபா வந்தால் போதும்னு இருக்கோம். காரணம் என்னென்னா, we don't have financial intelligence, IQ, intelligence quotient. அதில் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை. ரிச் டேட் சொன்ன, ராபர்ட் கியாசிக்கு சொன்ன மாதிரி ரிச் டேட் புவர் டேட்டில் we are all poor dads, we are not rich dads so far. அப்போ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுன்னு வரும்போது, இன்றைக்கி டெக்னாலஜி இஸ் சப்போர்ட்டிங். 9AM இஸ் டூயிங் தட். ஸோ திஸ் இஸ் தி கம்பெனி. இவர் தான் சிஇஓ, கிறிஸ் சாங், சிஇஓ ஆஃப் 9AM AI. குளோபல் இன்வெஸ்டர், ஹாலிவுட் ஃபில்ம்ஸ், ஸ்காட்டிஷ் விஸ்கி பிராண்ட் கிரியேட் பண்ணவர். லெட் எல்இடி பல்ப்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனியை வச்சு நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணவர். நாஸ்டாக்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஷனரி லீடர், பிரிட்ஜிங் ஏஐ அண்ட் ஃபினான்ஸ். இப்போ டெக்னாலஜி, ஃபின்டெக், ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜியோட சேர்த்து ஏஐயை ஃபினான்ஸில் இது பண்ணுறாரு.
லீகல் கம்ப்ளையன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கம்பெனி இஸ் ரிஜிஸ்டர்ட் இன் யூஎஸ்ஏ. வி ஹாவ் 2 ஆஃபீஸர்ஸ், நியூயார்க்கில் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸில். வி ஹாவ் 2 ஆஃபீஸர்ஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் நியூயார்க். சிங்கப்பூரில் வி ஹாவ் அன் அகாடமி ட்ரைனிங் இது. ஹாங்காங்கில் வி ஹாவ் அவர் எஸ்டாப்ளிஷ்டு பிரான்ச். ஸோ சிங்கப்பூர் அண்ட் யூஎஸ் என்ன எவ்வளோ இதுன்னு. செக் ஃபைலிங் எஸ்டிஓக்கு இப்போ ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. எம்எஸ்பி லைசன்ஸ் நம்ம வந்து மணி சர்வீஸ் பிஸ்னஸ் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். என்எஃப்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அட்வைசரிஸ் அப்போ நம்ம வந்து ஃபண்டு கிராஸ் பார்டர் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் தி ரைட்ஸ். ஏன்னா கிரிப்டோவில் இன்னைக்கு ஒரு கண்ட்ரிலேயே இருக்கக்கூடிய லீகல் கம்ப்ளைன்சஸில் வரும்போது கிராஸ் பார்டர் டிரான்ஸ்ஃபர்ஸு அது வந்து டெரரிசம்ஸ்க்கோ அன்னோனுக்கோ போயிடக்கூடாதுன்றதால நம்ம வந்து அவர் கம்பெனி இஸ் ரிஜிஸ்டர்டு வித் என்எஃப்ஏ ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி இதில் அட்வைசரி பண்ணி அதில் ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு வி காட் அன் லைசன்ஸ். எக்ஸ்பேண்டிங் கம்ப்ளைன்சஸ் சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, யூகேலாம். ஸோ கிரெடிபிள் லீடர்ஷிப் அண்ட் ஸ்ட்ராங் லீகல் ஃபவுண்டேஷன், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி, இதுதான் கம்பெனி. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி பார்த்தோம். ரெண்டாவது ப்ராடக்ட். அவர் ப்ராடக்ட் இஸ் நோவா மைண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு. நம்ம வந்து ப்ராடக்ட் பேர் வந்து நோவா மைண்ட். 9M AI ப்ரொப்ரேட்டரி ஏஐ என்ஜின். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ஜின், குவாண்ட் என்ஜினியரிங் அது மூலமாக டெக்னிக்கலாக பண்ணப்பட்டது. 24/7 அனலைசிங் மார்க்கெட், மேனேஜிங் ரிஸ்க் அண்ட் க்ரோயிங் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் கம்ப்ளீட் ப்ராடக்ட். அதான் குவாண்ட் இன்ஜினியரிங். இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராடக்ட். இது ஒன்லி உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு கூடாது, சிக்னல் சொல்லி கிரியேட் பண்ணாது, அனலைஸ் பண்ணி இதை வாங்க அதை வாங்கலாம் சொல்லாது. கம்ப்ளீட்டாக இட் வில் டூ ஆல் தீஸ் திங்ஸ் ஏஐயில், குவாண்ட் என்ஜின்ஸில். ஓகே. அப்போ திங்க் ஆஃப் நோவா மைண்ட் ஆஸ் தி சிஇஓ ஆஃப் யுவர் மணி. உங்கள் பணத்துக்கு யூ ஹவ் கிவன் டு ஏஐ டு மேனேஜ் இட் அப்படின்ற மாதிரியாக நோவா மைண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பெரிய லெவலில் நான் கேள்விப்பட்டது, பெரிய லெவல் இன்வெஸ்டர்ஸுக்கெலாம் தே ஆர் கிவிங் எக்ஸ்க்ளூசிவாக நோவா மைண்ட் ரைட்ஸ், ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுத்து தே கேன் இது பண்ணிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்கலான்ற அளவுக்கு. மேக் ஸ்மார்ட் டிசிஷன் ஆன் யுவர் பிஹாஃப், அது எடுத்துக்குது, அதே டிசிஷன் எடுக்குது. ஆல்வேஸ் லாஜிக்கல், நோ எமோஷன்ஸ், நோ மிஸ்டேக்ஸ். என்ஷூர்ஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சேஃப், ஆப்டிமைஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு சேஃபாக ஆப்டிமைஸ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. வெல்த் கிரியேஷன் மேட் சிம்பிள், டிரான்ஸ்பரண்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இன்டெலிஜென்ட்டாக கிரியேட் பண்ணிடுது. ஃபைன். இப்போ நம்ம ப்ராடக்ட் என்ன? நோவா மைண்ட். நம்ம கம்பெனி என்ன? 9M AI. 9 மைண்டு, அதான் 9M AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு கம்பெனி நம்மளுது. எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? நியூயார்க்கில் ஹெட் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆப்ரேஷன் இன் நியூயார்க் அண்ட் தே காட் ஆல் தி சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஏஐ லேப், ஏஐ யூனிவர்சிட்டிஸ் கலிஃபோர்னியாவில் இந்த மாதிரிலாம் வந்து இதில் வச்சுருக்காங்க. ப்ராடக்ட் இஸ் நோவா மைண்ட். நவ் வி ஆர் கம்மிங் டு தி தேர்ட் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் பிளான், இன்கம் பிளான். நம்ம என்ன பார்த்தோம்? இன்கம் பிளான் வரும்போது நமக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். 2 பேருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கணும். யார் 2 பேரும்? இன்வெஸ்டர், ப்ரொமோட்டர், 2 பேருக்குமே. அதாவது ஒருத்தர் முதலீடு பண்ணுறாரு, அவருக்கும் லாபமாக இருக்கணும். ப்ரொமோட்டர் அவரை உள்ளே கொண்டு வந்தார் கம்பெனிக்கு, அவருக்கும் ப்ராப்ளமாக இதாக இருக்கணும். அப்போ இங்கே என்ன சார் நீங்கள் அப்படின்னா, இது வந்து ROI கம்பெனி கிடையாதுங்க. இட் இஸ் நாட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. இட் இஸ் பியூர்லி இன்வெஸ்டர். அதனால தான் நம்ம இன்வெஸ்டர்ன்றோம். இட் இஸ் அன் இன்வெஸ்டிங் கம்பெனி. இன்வெஸ்டிங் கம்பெனினா என்னென்னா, யுவர் பிரின்சிபல் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி தேர் அண்ட் யூ கேன் வித்ட்ரா அட் எனி டைம் யுவர் பிரின்சிபல் அண்ட் வாட் எவர் தி ட்ரேடிங் ப்ராஃபிட் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் டு தி சர்டன் பீரியட்ஸ். 7 நாள்லேருந்து 360 நாள் வரைக்கும் வாட் எவர் தி டைம் பீரியட் யூ வாண்ட் அதில் எடுத்துக்கலாம். யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் டு பி தேர். அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துன்னு வெளில வந்துடலாம் வேண்டாம்னா. அப்போ இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ரிஸ்க் இல்லைல்ல யாருமே சொல்லக்கூடாது. இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். பட் சின்ஸ் இட் இஸ் ஏஐ டெக்னாலஜி பேஸ்டு, த ரிஸ்க் இஸ் மினிமைஸ்டு. எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிஸ்க் மினிமைஸ் பண்ணி ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ்லேருந்து 360 டேஸ் வரைக்கும்
லாக்கிங் பீரியட் கிடையாது, கான்ட்ராக்ட் பீரியட். ஏன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுது. அதனால கான்ட்ராக்டில் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் கொடுக்கணுன்றதால 360 days, 7 days, 90 days, 30 daysனு கொடுத்துருக்கோம். டெய்லி ப்ராஃபிட் ரேஞ்சு 7 டேஸில் வந்தீங்கன்னா 0.45, 360 days வந்தீங்கன்னா 0.81% வரைக்கும் மேக்ஸிமம் யூ கேன் கெட். 0.81%. அப்போ 30 நாளைக்கு போட்டிங்கன்னா 3/8 24, இது ஒரு இது 24.3, 24% வந்து யுவர் ப்ராஃபிட் வில் பி $1,000 போடும்போது 360 டேஸில் $3,916 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ப்ரொமோட்டர்ஸுக்கு இட் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். peer-to-peer referral bonus, VIP rewards up to 100% team profit, same level bonus, extra peer income. போனஸ் கால்குலேட் ஆகிட்டு நமக்கு போனஸ் இது ஆகும். A sustainable win-win system for both investors and promoters. VIP இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரும்போது இன்வெஸ்டருக்கு அவ்வளோதான். நீங்கள் யூ கேன் சூஸ் எனி டைம் பீரியட் அதுலேருந்து வரலாம். நம்ம வந்து யூனிஃபார்மாக 360 days தான் பிளான் பண்ணுறோம். யூ கேன் ஸ்டார்ட் வித் மினிமம் $100, மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போடலாம். தட் இஸ் அப் டு யூ. ஆனால் என்ட்ரி காஸ்ட் வந்து $100 USDTயில் ஸ்டார்ட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நம்ம ஒரு $1,000 ஒரு உதாரணம் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி $8 ரவுண்டாக உங்களுக்கு டெய்லி கிடைக்கும். அப்போ 30 நாளைக்கு $240 கிடைக்கும். அப்போ 360 நாள்னா உதாரணமாக 12 மாதம். 12 மாதத்துக்கு நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிங்கன்னா யுவர் ப்ராஃபிட் 12 மாதம் கழித்து கான்ட்ராக்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே யூ கேன் டேக் யுவர் பிரின்சிபல். இல்லை சார் 6 மாதத்துக்கு நடுவில் எனக்கு வேறு ஏதோ எக்ஸ்பென்சஸ் சார், அதனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கம் அவுட். யூ கேன் கம் அவுட் அட் எனி டைம். $1,000 எடுத்து நீங்கள் வெளில வந்துடலாம். நோ லாக்கிங் பீரியட். ஃபைன். இதுதான் இன்வெஸ்டர் பிளான். கிளியர்? $1,000, $10,000 எது வேணால் போடுங்க, மல்டிபிள் ஆக போகுது, அவ்வளோதான். விஐபி அப்படின்னு வரும்போது கம்யூனிட்டி பில்ட் பண்ணி ஆகணும். கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறது கம்பல்ஷனானா கம்பல்ஷன் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கம்யூனிட்டி பில்ட் பண்ணாமல் எந்த பிஸ்னஸும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியாது, பெரிய லெவலில் இன்கம் பண்ண முடியாது. அதாவது நம்மக்கிட்ட வந்து $1,00,000 கிடையாது, $10,000 வச்சுப்போம் உதாரணத்துக்கு. $10,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு $80, $80 8 9 72 $7,200. என்ன 7,200 இன்ட்டு 30 நாள் போட்டிங்கன்னா 2,10,000, 2,15,000 ஆராம்ஸே குட் மணி ஃபார் நார்மல் ஃபேமிலி லைஃப் நடத்துகிறவங்களுக்கு வித் கார் லோன், ஹவுஸ் லோன்ஸ் இல்லையா? குட். பட் நம்மக்கிட்ட 9 லட்ச ரூபா இருக்கா? இருந்தாலும் அதை நம்ம ஒரே இதில் போட முடியுமா? வீட்டில் ஒத்துப்பாங்களா? நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் வருமா? போடுறாங்க $10,000, பட் எல்லாராலையும் முடியாது. அப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் $1,000, இன்ட்ரடியூஸ் 10 people in $1,000, ஏர்ன் ஃப்ரம் தட். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ அதுக்கு இன்னைக்கு கம்யூனிட்டி பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி பேஸ்டு பிஸ்னஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முதல்ல எடுத்தோன்னே ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பழக்கமாயிடும். அப்போ நீங்கள் பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் $100, 1 டைரக்ட் ரெஃபரல் $100 இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துனுட்டு டீமில் $3,000 கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் விஐபி 1 லெவலுக்கு போவீங்க. இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் $3,000 கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் கீழே 8 பேர் 5 பேர் போட்டு விஐபி 1 ஆகலைன்னா கூட உங்களுக்கு உங்களுடைய டைரக்ட் பீப்புள்லேருந்து அவங்களுக்கு போகிற ப்ராஃபிட்லேருந்து 10% கிடைக்கும். வாட் இட் மீன்ஸ், ஒருத்தர் $1,000 போட்டு வந்திருக்காரு, அவருக்கு $8 போகுது அப்படின்னா அவர் உங்கள் ஃபஸ்ட் லெவலில் இருந்தார்னா உங்களுக்கு $0.80 பெர் டே உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்லேருந்து 5% கிடைக்கும். வாட் இஸ் தட்னா $0.40 கிடைக்கும், அப் டு $3,000 வரைக்கும். ஒன்ஸ் யூ ரீச் $3,000 விஐபி 1 அப்படின்னா அப்படியே இந்த ஸ்கேல் மாறும். உங்களுடைய ஃபஸ்ட்டு லெவலில் இருக்க உங்கள்கிட்ட இந்த 20%, செகண்ட் லெவல்லேருந்து அதுக்கப்புறம் இன்ஃபினிட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு 10% உங்களுக்கு கிடைக்கும்.
once you become VIP1. VIP2 ஆகணும் அப்படின்னா you have to create $10,000 volume of business and 2 VIP1 நீங்க கிரியேட் பண்ணிருக்கணும். அப்ப 2 $3,000 லெக் பிளஸ் டோட்டல் வால்யூம் $10,000 இருக்கணும். அப்ப you are VIP2. VIP2 ஆனா எனக்கு என்ன சார் கிடைக்கும்னா உங்க ஃபர்ஸ்ட் லெவல் பீப்புள் கிட்டேருந்து உங்களுக்கு வந்த அவங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து வந்த பர்சன்டேஜ் 20% அப்படின்றது 30% ஆகும். ஃபஸ்ட்டு 10%, VIP1 ஆனீங்கன்னா 20%, VIP2 ஆனீங்கன்னா 30%. ஸோ இப்படி 10% தான் பாக்கி எல்லாம் பேலன்ஸு. இப்படி யூ ஹவ் டு கிரியேட் 2 டீம்ஸ், VIP1, VIP2, VIP3. நீங்கள் VIP5, இப்போ நான் சொன்ன மாதிரி டிசம்பருக்குள்ளே VIP5 போனோம் அப்படின்னா வாட் இஸ் தி டோட்டல் வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா $3 lakhs பிஸ்னஸ் அண்ட் VIP4 2 பேர் கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ நல்லா கவனிச்சிங்க, 2 டீமை டெப்த்தில் நல்லா கிரியேட் பண்ணி லீடர்ஸை கிரியேட் பண்ணி வச்சாவே நம்மளுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ உங்கள் கீழே வரவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுறது மூலமாக, டீம் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள், அண்ட் ஆல்சோ ப்ரொமோட்டர்ஸ் ஆல்சோ ஏர்ன், இன்வெஸ்டர்ஸ் ஆல்சோ ஏர்ன். ஃபைன். த ரைட் டீம் சப்போர்ட் 9M அகாடமி. இதுதான் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம். சிங்கப்பூர்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் அகாடமி நடத்துகிறாங்க. அதில் M100ன்னு சொல்லி லீடர்ஷிப் டீம் குவாலிட்டிலாம் கொடுக்குறாங்க, நிறைய பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கொரோனா போது நான் வந்து CRU அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். அதில் இதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 160 டேஸுக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்கில் ஐஎம் வின்னர். ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் பற்றிலாம் நிறைய கற்றுனேன், ஃபினான்ஷியல் மைண்ட் செட்லாம் நிறைய கற்றுனேன். ஐஎம் வின்னர். துபாய் ட்ரிப்லாம் அச்சீவ் பண்ணேன். எனக்கு அகாடமின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஐ வில் பி தேர். அதான் என்னுடைய இது. ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் மோர் 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 அண்டு அதில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரைனிங் அண்ட் மென்டரிங் சிஸ்டம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, கம் வித் மீ, என்னை ஃபாலோ பண்ணுங்க, என் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு வாங்க, VIP5 ஆகிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுறேன்ற மீன்ஸ் என்ன, ட்ரைனிங் கொடுக்குறேன்றது. நான் எப்பயுமே மீன் வாங்கி தரவங்க கிடையாது, மீன் பிடிக்க சொல்லி தருவேன். அதே மாதிரி தான் லேர்ன் ஹவு டு சூஸ் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து இன்னும் நிறைய நம்ம எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். மாஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டீம் பில்டிங். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி பண்ணுறது, டீம் பில்டிங் பண்ணுறது எப்படி, பில்டு கான்ஃபிடன்ஸ், அவாய்ட் மிஸ்டேக்ஸ், க்ரோ சஸ்டைனபிலிட்டி. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பெரிய லெவலில் இவங்க சொல்லித்தராங்க. ஓகே, ஒரு அகாடமி வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரோத் அண்ட் டீம் சப்போர்ட் தராங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பார்த்தோம் இல்லையா, கம்பெனி, ப்ராடக்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் ஆல்சோ சப்போர்ட். இந்த 4மே ரொம்ப ஆப்டாக பக்காவாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு இன்வெஸ்ட், டு ப்ரொமோட் அண்ட் ஏர்ன் மணி. ஓகே, அப்போ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் தராங்க. M100 சொன்னேன் இல்லையா, M100ன்னு அவங்க வந்து ஒரு அவார்ட் ப்ரோக்ராம் வச்சு கண்டினியூஸாக ஒரு 5 நாள் அந்த ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அதை குவாலிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் சர்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான இது பண்ணுறாங்க. அப்போ why 9M AI நம்ம பார்த்த மாதிரியா கன்க்ளூஷனுக்கு வந்தால், கம்பெனி கிரெடிபிள் லீடர்ஷிப் அண்ட் குளோபல் கம்ப்ளைன்சஸ், ஃபஸ்ட் கிளாஸான கம்பெனி. அன்றைக்கி கூட கோகுலோட பேசும்போது கோகுல் சொன்னார், நீங்கள் போய் யூ ஜஸ்ட் ரீட் தி ஆர்டிகல்ஸ். ஒரு 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 வெப்சைட் சொன்னார், அது மறந்து போயிட்டேன், நான் இப்போ பார்த்துட்டு. அதில் வந்து நிறைய நம்மளுடைய 9M AI பற்றியும் இதை பற்றியும் தீசிஸ் பேப்பர் மாதிரியே நிறைய சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படிங்க சார் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் பேஸ்டு ப்ராடக்டை பற்றியும் கம்பெனி பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் நோவா மைண்ட், CEO ஆஃப் யுவர் மணி. நோவா மைண்ட் இஸ் அவர் ப்ராடக்ட் அண்ட் இட் இஸ் CEO ஆஃப் அவர் மணி. அவ்வளோதான். இன்கம் பிளான், டிரான்ஸ்பரன்ட், சஸ்டைனபிள், ரிவார்டிங் நம்ம இப்போ பார்த்துட்டோம். 9M அகாடமி, கைடிங் எவ்ரி ஸ்டெப். ஸோ 9M இஸ் நாட் ஜஸ்ட் எ கம்பெனி, இட்ஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீடிஃபைன் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஃபியூச்சர். Don't depend on luck, depend on skill. 9M Academy is your pilot school. ஓகே, இது செப்டம்பர் வரைக்கும் ஜெர்மனில் நிறைய லான்ச்சிங் நடத்துகிறாங்க. அதை பற்றியான ஒரு ப்ரொமோஷன். ஓகே, வித் திஸ்
I am ending this presentation.